வணக்கம். சனாதனம் இந்த வார்த்தையை நம்ம நிறைய இடத்துல கேட்டிருப்போம். இதுக்கு நித்தியமானது, அழிவில்லாததுன்னு பல அர்த்தங்கள் இருக்கு. ஆனா ஒரு கிறிஸ்தவ போதனையோட பார்வையில இந்த வார்த்தைக்கு இன்னும் ஆழமான அர்த்தம் இருக்கு. அது என்னன்னு தான் நாம இப்போ பார்க்க போறோம். இந்த போதனைய பொறுத்த வரைக்கும் சனாதனம் அப்படிங்கிறதுக்கு மூணு முக்கிய பண்புகள் இருக்கு. முதல்ல அதை அழிக்கவோ இல்ல நீக்கவோ முடியாது. ரெண்டாவது, அதுக்கு முடிவே கிடையாது, காலம் கடந்து நிக்கிறது. மூணாவது, ஆரம்பத்துல எப்படி இருந்துச்சோ அப்படியே கடைசி வரைக்கும் மாறாம இருக்கும். இந்த மூணு விஷயங்களை மனசுல வச்சுக்கோங்க. இதுதான் நம்மளோட இந்த முழு விளக்கத்துக்கும் அடிப்படை. சரி, இந்த சனாதனம்ன்ற கருத்தை நாம 5 பிரிவா பார்க்க போறோம். முதல்ல அதோட அர்த்தம் என்னன்னு ஆரம்பிச்சு, அப்புறம் நித்தியமான இடங்கள், பரிசுகள், ஒரே பள்ளின்னு பார்த்து கடைசியா ஒரு முடிவில்லாத எதிர்காலத்தை பத்தி பேசி முடிக்கலாம். சரி, முதல் பகுதிக்குள்ள போலாம். சனாதனம் அப்படின்னா என்ன? அதாவது ஒன்னு நித்தியமானதுன்னு சொல்றமே, அதோட உண்மையான அர்த்தம் என்ன? அது நம்ம வாழ்க்கையில என்ன மாதிரியான தாக்கத்தை ஏற்படுத்தும்? வாங்க அத பத்தி தான் முதல்ல பார்க்க போறோம். இந்த போதனையோட மையமான கருத்து இதுதான். கடவுள் நித்தியமானவர். அவரை அழிக்கவே முடியாதுங்கிற நம்பிக்கை நமக்குள்ள வந்துட்டா அப்புறம் எதையாச்சும் இழந்துடுவோமோ இல்ல எல்லாம் அழிஞ்சிடுமோங்கிற பயத்துக்கே இடம் இருக்காது. இது ஒருவிதமான ஆன்மீக பாதுகாப்பு உணர்வு கொடுக்குது. ஓகே, அப்போ இந்த சனாதனம்ங்கிற வார்த்தை எதுக்கெல்லாம் பொருந்தும்? இந்த போதனை சொல்லுது 2 இடங்கள் நித்தியமானவேன்னு. அது என்னென்ன இடங்கள்னு இப்ப பார்க்கலாம். இங்க பாருங்க, 2 வெவ்வேறான ஆனா 2மே நித்தியமான இடங்களை பத்தி சொல்லப்படுது. ஒன்னு தலைமுறையா நிலைச்சு நிக்கிற தேவனுடைய ராஜ்யம். இன்னொன்னு அணையாத நெருப்பும் முடிவில்லாத தண்டனையும் இருக்கிற இடமா சொல்லப்படுற நரகம். நித்தியமான இடங்களை பத்தி பார்த்தாச்சு. இப்ப அடுத்து கடவுள் கிட்டந்து கிடைக்கிற 3 நித்தியமான, அதாவது என்னைக்குமே மாறாத பரிசுகளை பத்தி இந்த போதனை என்ன சொல்லுதுன்னு பார்க்கலாம். அந்த 3 பரிசுகள் இதுதான்: நித்திய ஆனந்தம், நித்திய ஜீவன், அப்புறம் நித்திய வார்த்தை. இது ஒவ்வொன்னுக்கும் ஒரு ஆழமான அர்த்தம் இருக்கு. சும்மா வார்த்தைகள் மட்டும் இல்ல. வாங்க ஒன்னொன்னா விரிவா பாப்போம். முதல்ல நித்திய ஆனந்தம். இது நாம நினைக்கிற மாதிரி வர்றதும் போறதுமான சந்தோஷம் இல்ல. உலக சந்தோஷம் சூழ்நிலைய பொறுத்து மாறிக்கிட்டே இருக்கும். ஆனா இங்க சொல்ற நித்திய ஆனந்தம் அப்படி இல்ல. கஷ்ட காலத்திலயும் நம்ம கூடவே இருக்கிற ஒரு மனநிலைன்னு விளக்கப்படுது. ரெண்டாவது நித்திய ஜீவன். இது நாம இறந்த பிறகு கிடைக்கிற ஒண்ணு மட்டும் இல்லையா, விசுவாசம் வச்ச அந்த நொடியிலிருந்தே ஆரம்பிக்கிற ஒரு புதுவிதமான வாழ்க்கை முறை. இந்த நம்பிக்கை வாழ்க்கையில வர்ற விரக்திக்கும் மரணத்துக்கும் எதிரா ஒரு பெரிய பலத்தை கொடுக்கும்னு இந்த போதனை சொல்லுது. 3வது பரிசு நித்திய வார்த்தை. இதுக்கு என்ன அர்த்தம்னா, கடவுளோட போதனைகளும் அவர் கொடுத்த வாக்குறுதிகளும் எப்பவுமே மாறாது. அவை எக்காலத்துக்கும் நம்பகமானவை, நிரந்தரமானவை. சரி, நித்தியமான இடங்கள், பரிசுகள் இதெல்லாம் பார்த்துட்டோம். இப்ப நித்தியமான ஒரு செயலை பத்தி பார்க்கலாம். அதாவது பாவ மன்னிப்புக்காக முன்னாடி செஞ்ச ஒரு பழக்கத்துக்கும் இப்ப இருக்கிற ஒரு நிரந்தரமான செயலுக்கும் உள்ள வித்தியாசத்தை இந்த போதனை ரொம்ப அழகா விளக்குது. இந்த ஸ்லைட பாத்தீங்கன்னா அந்த பெரிய மாற்றம் நல்லா புரியும். இடது பக்கம் ஒவ்வொரு வருஷமும் திரும்ப திரும்ப செஞ்ச விலங்கு பழிகள். ஆனா வலது பக்கம் எல்லா மக்களுக்கும் எல்லா காலத்துக்கும் ஒரே ஒரு தடவை செஞ்சா போதும்னு சொல்லப்படுற ஒரு நிரந்தரமான பலி. இந்த மாற்றம்தான் இந்த போதனையோட ஒரு முக்கியமான புள்ளி. ஆக இதோட சாராம்சம் என்னன்னா, ஒரு விஷயத்த திரும்ப திரும்ப செஞ்சுகிட்டு இருந்த தற்காலிகமான ஒரு முறையிலிருந்து சனாதனம் குணம் கொண்ட, அதாவது ஒரே தடவை செஞ்சாலும் முடிவில்லாத விளைவு கொடுக்கற ஒரு நிரந்தரமான செயலுக்கு மாறினதுதான் இங்க ரொம்ப முக்கியம். இப்ப நாம கடைசி பகுதிக்கு வந்துட்டோம். இதுவரைக்கும் இடங்கள், பரிசுகள், செயல்கள்னு பார்த்தோம். இப்போ இந்த சனாதனம்ங்கிற கருத்து மனுஷனோட உடம்புக்கும் கடவுளோட இயல்புக்கும் எப்படி பொருந்துதுன்னு இந்த போதனை விளக்குது. இங்க பாருங்க, இந்த 2 படங்களும் ஒரு பெரிய வித்தியாசத்தை காட்டுது. ஒரு பக்கம் காலப்போக்குல அழிஞ்சு மண்ணுக்கு போற நம்மளோட இந்த தற்காலிகமான உடல். இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா வாக்குறுதி கொடுக்கப்பட்ட, சிதவே அடையாத நித்தியமான ஒரு உடல். இதுதான் இந்த போதனையில சொல்லப்படுற எதிர்கால நம்பிக்கை. இந்த முழு போதனைக்கும் ஆணி வேரே இதுதான்னு சொல்லலாம். அதாவது கடவுளோட இயல்பே நித்தியமானது. பிதா, குமாரன், பரிசுத்த ஆவி இந்த மூவருமே சனாதனம்ங்கிற பண்பை கொண்டவங்க. நித்தியமான எல்லா விஷயங்களுக்கும் இதுதான் மூலம்னு சொல்லப்படுது. அப்போ நாம ஆரம்பிச்ச இடத்துக்கே திரும்ப வர்றோம். கடவுள், அவரோட வார்த்தை, அவரோட ராஜ்யம், இது எல்லாமே நித்தியமானது, அழிவில்லாததுங்கிற நம்பிக்கை நம்ம வாழ்க்கையில வர்ற இழப்புகளையும் அழிவையும் குறித்த பயத்தை போக்குறதுக்கு ஒரு நங்கூர மாதிரி செயல்படுதுன்னு இந்த போதனைய சொல்லுது. இந்த விளக்கத்தோட இறுதியில உங்களுக்காக ஒரு கேள்வி.
நிரந்தரமான ஒண்ணு மேல நம்பிக்கை வைக்கிறது தற்காலிகமான இந்த உலகத்துல நாம வாழ்ற விதத்தை எப்படி மாத்தோம் நினைக்கிறீங்க? இத பத்தி கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி.